அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மடமை காலம் ஜஹாலத்துடைய காலத்தில் அந்த குறைசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெண் பிள்ளைகள் பிறந்தா வெட்டி புதைச்சிட்டுருவாங்க. இந்த இடத்துல வெட்டி பிள்ளைகள் அழுகுற சத்தம் கேட்குமா, அப்படியே புதைச்சிட்டு வருவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா அதை அப்படியே சேர்த்துட்டு பிள்ளைகளை அப்படியே சேர்த்து ஒரு ஆள்கிட்ட அங்கே கொடுக்குற அவர் கொண்டு வந்து அவரோட பெத்த உள்ளன்னு பார்க்காம மண்பட்டக்குள்ள சில பிள்ளைகள் 2-3 வயசுன்னா கதிக்க கூட பிள்ளைகளா இருக்கின்றானே, அந்த பிள்ளைகள் வந்து பாப்பா தாடியில மண்பட்டு இருக்கின்றா அதையும் கணக்கெடுக்காம ஒட்டி போட்டு இதுகளோட புதைச்சி போட்டு போயிடுவான். பிள்ளைகள் அப்படியே கதறல் சத்தம் இந்த இடத்துல கேட்குமா. இந்த இடத்துல வச்சுதான் அந்த குறைசிகள் அப்படி பிள்ளைகள்லாம் வெட்டி புதைச்சிருக்கான். அப்படியான அந்த கொடூரருக்கு மத்தியில தான் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்முடைய புண்ணியமான இந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்லி இரக்கத்தை காட்டி, பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் இஸ்லாத்தின் கண்கள், அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்று இந்த புனித தீனுல் இஸ்லாத்தில் இந்த கொடூரமான இந்த கொடூரர்கள் குறைசிகளுக்கு பிள்ளைகளுடைய பாசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. இந்த இடத்துல வச்சுதான் அந்த கொடியவர்கள் செய்த இந்த இடம் இன்றைக்கும் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக.